வணக்கம் மக்களே, வெல்கம் டு குக்கிங் பருவதமலை. இன்றைக்கி கடைசி பனங்காய் வேட்டை. இதுக்கப்புறம் பனங்காய் இருக்குமான்னு தெரியல. இப்போ போய் நம்ம ஏரிக்காயில் தான் இருக்கிறோம். பாருங்கள், ஏரிக்காயில் இப்போ பனங்காய் வெட்ட போகிறோம். இங்கே ஒரு மரம் இருக்குது, வாங்க வெட்டலாம். இப்போது எங்கள் அண்ணன் துரட்டி கோலில் கொக்கி மாட்டிகிட்ருக்காரு பனங்காய் அறுக்கிறதுக்காக. இப்போது பனை மரத்துலேருந்து பனங்காய் அறுத்துக்கலாம். அவர் ஒரு முருங்கை மரத்து மேலே சேஃப்டியாக நின்றுக்கிட்டு தான் பனங்காய் அறுத்துட்ருக்காரு. எப்படியோ ஒரு வழியாக 2 கொலை விழுந்துருச்சு. ஐயோ, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, பனங்கொலை தான் மக்களே. இப்போது எங்கள் அண்ணன் வந்து கருப்பு பனங்காய் தான் வெட்டியிருக்காரு. இப்போ கருப்பு பனங்காய் தான் வெட்டி சாப்பிட போகிறோம். இதை பாருங்கள், கருப்பு பனங்காலே பனங்காயில் இது போல் ஓரமாக வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சுன்னா அது வந்து இளம் பனங்காய். நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப எல்லாமே வந்து கரையால் இருந்துச்சுன்னா அது வந்து முத்தல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மொத்தம் முத்தல் கொலை தான். வெட்டி வேஸ்ட்டாக போயிடுச்சு, அதான் கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், இளம் பனங்காய் ஒரு 3 கொலை வெட்டிடுறோம். இப்போ அதை வெட்டி சாப்பிட பார்க்க போகிறோம். வெட்டினா வேலைக்கு ஆகட்டும். பாருங்கள், சொன்ன மாதிரி அது இளம் பனங்காய் தான். இப்போது பனங்காயோட கடைசி சீசனில் இருக்கிறோம். இதுக்கப்புறம் பனங்காய் கிடைக்குமான்னு தெரியல. கடைசி பனங்காய் பார்த்துக்கோங்க. இதோட அடுத்த வருஷம் பார்க்க முடியும். சாப்பிட்றா கோடை காலத்தின் கடைசி பனங்காய். ஒரு அடி மக்களே, இப்போது பனங்காயிலிருந்து நுங்கு எப்படி எடுக்கிறது பார்க்க போகிறோம். பனங்காயை இது போல் சைடில் மட்டையை வெட்டினீங்கன்னா முழுசாக நுங்கு எடுக்க முடியும். நிறைய பேர் நுங்கு வேறு பனங்காய் வேறுன்னு நினச்சிட்ருக்காங்க. அதனால் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் கேளுங்க. பனை மரத்துலேருந்து கிடைக்கிற காய் பனங்காய், அது பழுத்தா பனம்பழம். புரிஞ்சிச்சிங்களா? நுங்கு அப்படின்றது இந்த பனங்காய்க்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, குழன்னு, இதுக்கு பேர் தான் நுங்கு. நிறைய பேர் இந்த காயை நுங்கு காய் நினச்சிட்ருக்காங்க. இவங்களாம் என்ன சொல்கிறது தெரியல. தமிழ்நாட்டோட மாநில மரம் பனை மரத்துக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா? பனங்காய்க்குள்ளே இருக்கிற சாப்பிட்ற பொருளுக்கு பேர் தான் நுங்கே தவிர இந்த காய் நுங்கு காய் கிடையாது. இந்த மரம் நுங்கு மரம் கிடையாது. இது பனை மரத்துலேருந்து கிடைக்கிற பனங்காய். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு அமிர்தம் தான். கோடை காலம் வந்துட்டாலே எப்படா பனங்காய் வெட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு நிறைய பேரோட மனசில் இப்போயும் ஓடிட்டுருக்கோம். அப்படி நாங்கள் சாப்பிட்ட ஒரு பொக்கிஷன் தான் இந்த பனங்காய். பனங்காயிலிருந்து நுங்கை வெட்டி எடுக்கணும் அப்படின்றது இல்லை. முழு பனங்காயை இது போல் சுற்றி சீவி கூட நுங்கு எடுக்கலாம். இப்போ எங்கள் அண்ணன் எடுத்துகிட்ருக்காரு பாருங்கள். எல்லா பனங்காய்க்குமே 3 கன்று மட்டும்தான் இருக்கும். அதாவது 3 சொலை மட்டும்தான் இருக்கும். ஒரு சில பனங்காய்க்கு 2 சொலை இருக்கலாம், இல்லை ஒரு சொலை கூட இருக்கலாம். ஆனால் 3 சொலைக்கு மேலே எந்த ஒரு பனங்காயிலுமே இருக்காது. இதுதான் பொதுவாக எல்லா பனங்காயிலும் நான் பார்க்குறது. இப்போது இந்த பனங்காயோட 3 சொலையிலிருந்து சைடில் மட்டையை வெட்டி நுங்கை முழுசாக நோண்டி எடுத்தால் அதுதாங்க நுங்கு எடுக்கிறது. நிறைய சிட்டியில் நிறைய பேர் கடை போட்டு இதை நுங்கு விற்றுட்ருக்காங்க. 3 நுங்கு 10 ரூபான்னு விற்றுட்ருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நுங்கு கிடைக்கும் பட்சத்தில் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, மிகவும் ஆரோக்கியமான ஒரு இயற்கை உணவு. சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்குண்ணே? சூப்பராக இருக்குது. இருக்குதா? சூப்பராக இருக்குது.